Hello teachers, good morning. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டகிரேஷனில் தேர்டு கொஸ்டின் find the volume of solid generated by the revolution of the area about the x-axis y equal to x and lower limit 0 upper limit 5 and also find the volume அப்படிங்கிறத நம்ம டெமோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்லெட்ஸை எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்புட் பாரில் போயிட்டு கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் 0 less than or equal to x less than or equal to 5, x. ஸோ இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ என்ட்ரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ மொதல் சாலிட் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து இந்த சாலிடு பார்க்குறதுக்கு 3D கிராஃபிக்ஸ் வேணும். ஸோ 3D கிராஃபிக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ப்ளூ ஒய் ஆக்சிஸ், இசட் வந்து ப்ளூவில் இருக்குது. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம போட்டுக்க கிராஃபும் அதே கலரில் இருக்கிறதுனால இந்த கிராஃபை வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளெயின். ஸோ அந்த 3D கிராஃபிக்ஸ் முன்னாடி இருக்கிற ஸ்டைல் பாரை கிளிக் பண்ணி அந்த பிளெயின் வேணால் வச்சுக்கலாம், இல்லைன்னு எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ ஹைட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த கிராஃபிக்ஸ் வியை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுழற்றும் போது ஏற்படக்கூடிய திடப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம விஸ்லைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ரொட்டேட். ரொட்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு கமாண்ட் பாருங்கள், ரொட்டேட் ஆப்ஜெக்ட் ஆங்கிள் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இங்கே ஆப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம உருவாக்கின ஃபங்க்ஷன் எஃப். ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஸ்லைடை க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. இன்புட் பாரில் கடைசியாக இருக்கக்கூடிய எந்த சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆல்ஃபா போகிறதுனால ஆங்கிள் ஸ்லைடரை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கும். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஏ எக்ஸ்ஐஎஸ். இந்த இடத்துல ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஏ எக்ஸ்ஐஎஸ்ன்னு போடணும். கொடுத்து என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். என்னென்னா ஸ்லைடர் ஆல்ஃபாவுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கும். க்ரியேட் ஸ்லைடர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆங்கிள் ஸ்லைடர் டிஃபால்ட்டாக அதுவே க்ரியேட் ஆகிடும். இந்த ஸ்லைடர் மூவ் பண்ணி பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகிறத பார்க்கலாம். எப்படி ஒரு திடப்பொருள் உருவாகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த புதுசாக உருவான இந்த கோட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் இங்கே ரெண்டு பக்கமே ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பண்ணாலும் அது நமக்கு மாறிடும். சப்போஸ் ஒரு வேறு டிஃப்ரெண்ட் இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலரை என்ன பண்ணலாம்னா இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ட்ரேஸ் ஆன் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த திடப்பொருள் உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ அனிமேஷன் ஆன் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஸோ இந்த ரொட்டேஷனை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த ஆல்ஃபா வந்து 0லேருந்து 360 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். எஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ். இது மேலே ஒரு சர்ஃபேஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் என்னன்னா ரொட்டேட்க்கு என்ன கமெண்ட்டோ அதே தான். இப்போ என்ன போகிறோம்னா சர்ஃபேஸ் SURFACE. அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடியது சர்ஃபேஸ் கர்வ் ஆங்கிள் லைன். ஸோ இதை நம்ம பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப டைப் பண்ணுறேன். சர்ஃபேஸ் கர்வ் வந்து இங்கே எஃப் தான். ஆங்கிள் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஆல்ஃபா. நம்ம கீபோர்டில் இருக்காது, இந்த இன்புட் பாரில் கடைசியாக இருக்கிறத கிளிக் பண்ணி ஆல்ஃபா. லைன் பார்த்திங்கன்னா அதே எக்ஸ் கேபிட்டல் ஏ எக்ஸ்ஐஎஸ். என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் 3D கிராஃபிக்ஸில் ஹோம் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வேக்கு வந்துடும். ஓகேங்களா, 0 to 5. இப்போ பாருங்கள் இந்த ஸ்லைடரை அனிமேஷன் பண்ணி பாருங்கள். அனிமேஷன் ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ இதோடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் பாரில் போயிட்டு வால்யூம்னு டைப் பண்ணுங்க. வால்யூம் இதை பாஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ஈக்குவல் டு பை. பைங்கிற சிம்பிள் இங்கேயே இருக்குது. இதில் போய்ட்டு இந்த பை சிம்பிள், அதுக்கப்புறம் இன்டெக்ரல் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்டெக்ரல்
இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் ஸ்கொயர், ஸ்டார்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, எண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 என்று கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ நமக்கு என்னங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம்.